ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மாமி சீரீஸ் அதில் புது எபிசோட் பார்க்க போகிறோம். அதில் நம்ம பார்க்க போகிற நடிகைன்னா நம்ம சமந்தா. சமந்தாலாம் மாமியாடா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஆமாம், ஆல்மோஸ்ட் மாமி ஆயிட்டாங்க. அவங்களுடைய முக அமைப்பு என்னதான் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணி இளமையாக வச்சுக்கிறதுக்கு பல யோகா என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் வந்து அவங்களுடைய தோற்றம் வந்து வயதாகி கொண்டே போகிற தோற்றம் நல்லாவே தெரியுது. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து 40 வயசு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சேன். பட் ஆக்சுவலாக 38 வயசு தான் ஆகுது. அவங்களுடைய முகத்தோற்றம் ஓவர் சர்ஜரி பண்ணதுக்கான விளைவு இப்போவே கொஞ்சம் முதிர்ச்சியான ஒரு தோற்றம் வந்துருச்சு. ஸோ நிறைய படங்கள் இவங்க நடிச்சிருக்கிறாங்க. நிறைய கவர்ச்சிகரமான படங்கள் நடிச்சிருக்கிறாங்க மாமி. அதில் வந்து குறிப்பாக ரங்கஸ்தலம் படத்தில் அவங்களுடைய அந்த டிவோர்ஸ் விஷயங்கள் வந்து ஆரம்பிச்சது. அவங்களுடைய முதல் விவாகரத்து இல்லையா? அந்த டைம் வந்து அந்த ரங்கஸ்தலத்தில் லிப்லாக் அடித்தது. அதுக்கப்புறம் புஷ்பா 2வில் வந்து தெரி வெறித்தனமான ஒரு கவர்ச்சி குத்தாட்டம் போட்டது. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்காக டிவோர்ஸ் பண்ணது அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. ஆனால் அதெல்லாம் படி பார்த்தா இப்போ செகண்டாக அவர் கல்யாணம் பண்ணியிருக்காருல்ல அந்த நடிகை இன்னும் அதை விட மோசமான, சமந்தாவை விட படு மோசமான கவர்ச்சியில் நடிச்சிருக்கிறாங்க. ஹிந்தியில் ஒரு முன்னழகு அந்த புள்ளியை போட்டு கடிச்சு இழுக்கிறான். யாரு? நம்ம நாக சைத்தன்யாவுடைய ஒய்ஃபை. அந்த அளவுக்கு ஒரு கவர்ச்சியான ஒரு நடிகையை தான் 2வது திருமணம் பண்ணியிருக்காரு. இதனால முதல்ல விவாகரத்து பண்ணது, சமந்தா விவாகரத்து பண்ணதுக்கான ரீசன் கவர்ச்சியா மட்டும் இருக்காது, வேற எதுவா இருக்கட்டும். ஸோ இப்படி இருக்க நடிகை சமந்தா மாமி வந்து ரீசெண்டான டைம்ஸ்ல வந்து கொஞ்ச நாள் அடங்கி இருந்தாங்க. மீனிங் படங்கள் எல்லாமே வந்து பெருசா நடிக்காம திரைமறைவு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ யோகா அதிலே கான்சன்ட்ரேட் பண்ணி பெருசா படங்கள் வந்து நடிக்கல. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில வெப் சீரிஸ் நடிச்சாங்க, சரியா போகல. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் சமந்தா இப்போ வந்து ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்ற நிலைமை தான் வந்துருச்சு. ஸோ அதுதான் உண்மை. பெருசா படங்கள் கைவசம் இல்லை. ஹிந்தி பக்கமும் போனாங்க, அங்கேயும் வந்து கைவசம் படங்கள் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நடிகை சமந்தாவுடைய கவர்ச்சிகரமான ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டால வைரல் ஆயிட்டு இருக்கு சமீப காலமா. ஸோ உள்ளாடையே போடாத ஃபோட்டோ ஷூட்ஸ். ஸோ முன்னழுக்கு அயன் பண்ண மாதிரி நடிகை சமந்தாவுடைய முன்னழகு பெரிதளவு ரசிக்கும்படியா இல்லைனாலுமே அவங்களுடைய அந்த உள்ளாடை போடாத ட்ரெண்டியான ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து இப்போ கட்டவிழ்த்து விட்டுட்டு இருக்காங்க. அதன் மூலமா ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து ஸோ ரொம்ப ஒல்லியாக இருக்கக்கூடிய நடிகையாக மாறிட்டாங்க. நல்லா புசு புசுன்னு கொழு கொழுன்னு க்யூட்டாக இருந்த நடிகை எலும்பும் தோலுமா இருக்கிறாங்கப்பா அப்படின்ற வகையில் அவங்களுடைய பேர் மாறி போச்சு. இதனால பட வாய்ப்புகள் பெருசாக சுத்தமாக இல்லாமல் போய் கவர்ச்சிக்கான ரோல் முக்கியத்துவமெல்லாம் 2வது கல்யாணம் பண்ணதுக்கப்புறமும் நான் ரெடி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கூட அவங்களுக்கு வாய்ப்பு வரல அப்படின்னா முகத்தோற்றம் தான் வந்து பெருசாக வந்து பேசப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ நோய் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்கிற வகையில் தான் அவங்க ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியலான ஒரு காசிப்பும் வந்துச்சு. சமந்தாவுக்கு ஏதோ நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களோட உடல் அமைப்பும் வந்து ரொம்ப மெலிந்து போய் பார்க்கவே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தாங்க. ஸோ நடிகை சமந்தாவை இன்னுமே வந்து கவர்ச்சியான நடிகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் ரொம்ப குறைவு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுதான் ரீசெண்டான சமந்தா போட்ட வீடியோ. இது வந்து ஏஐன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவல் உண்மை தான். மேபி அந்த இடம் மட்டும் ஏஐ மாறி இருக்கலாம். கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டியிருக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாமி சீரீஸில் சமந்தாவை ஆட் பண்ணது உங்களுக்கு என்ன தோணுது? கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.